உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் ஜோடம் சொல்லிக் கொடுத்த குருநாதர்களுக்கு. குபேரா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிகே சோம் ஜாதம் ஆய்வுக்குழு சார்பாக இந்த எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு பலனை மனத்துக்குளத்தைச் சேர்ந்த ஜோடர் பழனி வெங்கடசுமனை நான் எஸ்டிகே சோம் ஜாதம் ஆய்வுக்குழு மூலமாக குபேரா யூடியூப் சேனலிலே பதிகிறேன். நான் இந்த புத்தாண்டு மேசராசியை பற்றி பேசப் போகிறேன். முதலிலே இந்த புத்தாண்டு ஆகப்பட்டது கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷபராசியிலே ஜென்ம லக்னம் கன்னியிலே பிறக்கிறது. வளர்பிறை துவாதசி திதி சுபம் நாம யோகம் பாலவ கர்ணத்தில் அமிர்த யோகத்திலே பிறக்கிறது. இந்த ஜாதகத்திலே இந்த வருடம் பிறக்கின்ற அந்த புத்தாண்டு ஜாதகத்திலே சூரியன் யோகியாக வருகிறார், சனி பகவான் அவயோகியாக வருகிறார், துலாமும் மகரமும் திதி சூன்யமாகிறது, புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அஸ்தமனமாகிவிட்டார்கள். செவ்வாய் பகவான் அஸ்தங்க கதியிலே இருக்கிறார், புதனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். எவ்வித கிரக யுத்தமும் இல்லை, ஒரு சுக்கிர மூடமும் இல்லை. அதேபோல் இந்து லக்னம் ராசியாக ரிஷபம் வருகிறது. புத்தாண்டு பிறந்த நேரத்தில் குரு பகவான் ஓரத்தில் பிறந்திருக்கிறது. இந்த புத்தாண்டு பலன் மேசராசியிலே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒரு பாதம் இருக்கிறது. இப்பொழுது மேசராசிக்கு 12ஆம் இடத்துல கோச்சார சனி பகவான் இருக்கிறார். மேசராசிக்காரர்கள் 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறால் பயந்து கொள்ள வேண்டாம். நடைப்பயிற்சி செய்தால் மிக மிக நன்றாக இருக்கும். மேலும் அந்த இடம் ராசிக்கு 12ஆம் இடமாக இருப்பதால் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் ஈமச்சடங்குகள் கலந்து கொள்வது மிக மிக நன்று. அப்படி முடியாவிட்டாலும் எந்த நேரத்தில் எடுக்கிறார்கள் என்று தெரிந்து அந்த மயானம் வரை சென்று வர நன்று. அந்த மயானத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் செய்ய நன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேசராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அமைகிறது. சனி பகவான் அதை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், வருமானம் பொறுமையாகத்தான் வரும். மேலும் இந்த ஜாதகத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துல லக்னம் விடுகிறது. சனி பகவான் அங்கு பார்க்கிறார். அப்பொழுது சனி பகவான் ராசிக்கு 10, 11 கூடையவர். அவர் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக மாறுகிறார். அந்த விரயங்கள் நமக்கு இல்லாமல் இருப்பதற்கு 6ஆம் இடம் என்பது வேலையை சூழுகிறது. அப்பொழுது அந்த இடத்தை சனி பார்ப்பதால் பெரிய நிர்வாகங்கள் வைத்திருப்பவர்கள் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கிறார்களவா, அவர்களை இந்த வருடம் முழுவதும் நம்பர் 1 டிபார்ட்மெண்ட்டாக வைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க நன்று. அதேபோல் புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ உணவு தானம் வழங்கிட மிக மிக நன்று. இந்த தடவை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இதிலே ராசியினுடைய அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவானால் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் அஸ்தமனமாகிவிட்டார். 8ஆம் இடம் என்பது ராசிக்கு 8ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமாகிறது. அந்த இடத்திலே சூரியன் இருக்கிறார்.
அப்பொழுது புதனும் இருக்கிறார், ராசியினுடைய 7ஆம் அதிபதியும் இருக்கிறார், 2ஆம் அதிபதியும் இருக்கிறார். குரு பகவானால் பார்க்கப்படுகிறார். குரு என்றால் குழந்தைகள், குரு என்றால் ஜாதகர். அந்த இடத்தை சனி பகவான் மீனத்திலிருந்து தனது 10ஆம் பார்வையாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானை பார்க்கிறார். அப்பொழுது சுக்கிரன் 7 குடையவர். சனி பகவான் பார்ப்பதால் 2வது குழந்தை வேண்டுவர்கள் என்பவர் 2வது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கோச்சார கேது இருக்கிறார். 5ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் சூரியனுக்கு திரிகோணத்திலே இருக்கிறார், புதனுக்கு திரிகோணத்திலே இருக்கிறார், சுக்கிரனுக்கு திரிகோணத்திலே இருக்கிறார், செவ்வாய்க்கு திரிகோணத்திலே இருக்கிறார். இந்த நேரத்திலே பூர்வீக சொத்து அல்லது வேறு ஏதாவது சம்பந்தமான வழக்குகள் போன்றவை இருந்தால் பைசலாவதற்கோ அல்லது முடிவெடுவதற்கோ ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த புத்தாண்டிலே அதாவது முடக்கு ராசியாக தனுசு ராசி வருகிறது. இந்த தனுசு ராசி வருவதால் அந்த முடக்கு நிவர்த்திக்கு தனுசு ராசி வருவதால் ராசிக்கு 9ஆம் அதிபதியான குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து அந்த இடத்தை பார்ப்பதால் சிறுவாபுரி முருகன் கோயில் சென்று வழிபட நன்று. அதேபோல் ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் சந்தரிக்கிறார். சந்திர பகவானுடைய வைநாசிக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தால் இவர்கள் அதாவது மேசராசியிலே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக சதயம் வருவதால் அது கும்பராசியிலே இருப்பதால் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது உதவலாம். அதேபோல் தனது ஊரில் உள்ள அம்பாள் கோயிலுக்கு, அவர்களுக்கு பிடித்த அம்பாள் கோயிலுக்கு அலங்கார பொருட்கள் ஏதாவது வாங்கி தரலாம். அந்த இடம் சனியினுடைய வீடாக இருப்பதால் ராகுக்கு 2லே சனி இருப்பதால் நல்லெண்ணெயை அதிகமாக உபயோகிக்க மிக மிக நன்று என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராசிக்கு 8ஆம் இடத்திலே மாந்தி, உடல்நிலையில் கவனம் தேவை. ஏனென்றால் அது ஒரு மறைவான இடம். அந்த இடம் செவ்வாயினுடைய வீடு. உணவு கட்டுப்பாடு அவசியம். சந்திரன் அதை பார்க்கிறார். ரிஷபத்திலிருந்து சந்திரன் அந்த மாந்தியை பார்க்கிறார். தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். இல்லை என்றால் உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கும். அதாவது சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கல்லீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு போன்ற பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறந்த நேரத்தில் இவர்களுக்கு கன்னிமூல கணபதியை வழிபட்டு வந்தால் மிக மிக நன்றாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இதுவரை சொத்து அமையாதவர்களுக்கு கார்னர் சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த துவாதசி திதியிலே பிறந்திருப்பதால் பெருமாள் கோயில் வழிபாடு நல்ல முறையில் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ராசி ரிஷபராசியாக வருகிறது, அது சுக்கிரனுடைய வீடு. அப்பொழுது பிரதோஷ வழிபாடு வைத்துக் கொள்ளலாம். பெருமாள் கோயில் வழிபாடு வைத்துக்கொள்ள மிக மிக நன்று. மேலும் குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறார்கள். புதன் படிப்புக்காரர், அதற்கு திரிகோணத்திலே கேது இருக்கிறார். ஆராய்ச்சி படிப்புகள்லாம் படிப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய நன்மைகள் உண்டு. இந்த மேசராசி
அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று திருவாரூர் தியாகராசன் கோயில் வழிபட மிக மிக நன்று. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மனை வழிபட நன்று. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜீவ சமாதி வழிபாடு வைத்துக் கொள்ள மிக மிக நன்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த புத்தாண்டில மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 12 அதாவது ராசிக்கு 10, 11 சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியினுடைய 2ஆம் இடம், ராசியினுடைய 6ஆம் இடம், ராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்த்த பாக்கியங்கள் மெதுவாகத்தான் நடக்கும். மேற்கண்ட வழிபாடுகளை இவர்கள் வைத்துக்கொள்ள மிக மிக நன்று. மேலும் ராசியினுடைய 5ஆம் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் ராசி விழுந்திருப்பதால் ராசிக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் அந்த நட்சத்திரத்தை சந்தரிப்பதால் 4 என்பது தாய்மை, 5 என்பது குழந்தை. குழந்தை இல்லாத பெண்கள் தாய்மை அடைவதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி இருப்பதால் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய மிக மிக நன்றி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக 12ஆம் இடத்திலே சனி இருந்தால் வாக்கிங், காலையிலும் சாயந்தரம் வாக்கிங் போவது மிக மிக நன்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷ ரீதியாகவும் 12ஆம் இடம் ஆக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் காலடியில் சரணடைந்து விட்டால் வாழ்வில் எல்லா வளமும் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஆர். வெங்கட சுப்பிரமணியன். என்னுடைய செல்போன் நம்பர் 90 952 579 32. இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு மேசராசி அன்பர்களுக்கும் மற்றுமுள்ள எல்லா ராசி அன்பர்களுக்கும் நல்ல பலனை கொடுத்து அனைவரும் வாழ்வாங்கு வாழ என்னுடைய குலதெய்வமான சுத்தப்பெருமான் ஐயனை வேண்டி வணங்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த எஸ்டிகே சுகமல் ஜாதக குழு அட்மின் அவர்களுக்கும், அட்மின் திருவாளர் ராமசாமி அவர்களுக்கும், குபேரா யூடியூப் சேனல் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.